எனக்கு நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யூன் வந்து கேட்டிருப்பா இல்லையா? ஸோ ஆக்சுவலாக என்ன கேட்க வந்திருப்பான் அப்படின்னா, சியோன்ஹோட பப்ளிசிட்டி இருக்கு இல்லையா? அதோட ரைட்ஸை தான் வந்து கேட்டிருப்பான். அவங்களும் அந்த மீட்டிங் முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இப்படி கேட்குறாங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது டேஞ்சர் இருக்குமா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சியோன்ஹோவும் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேறு எங்கேயாவது இருந்து பணம் கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ட்ரை பண்ணுவான். ஆனாலும் அவனுக்கு வந்து பணம் கிடைக்காது. அதே நேரத்தில் இங்கே யூன் வந்து என்ன யோசிப்பான் அப்படின்னா, அவளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சியோன் கூட இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும் இல்லையா? அதனால அவன் என்ன யோசிக்கிறா அப்படின்னா, மேபி அவன் கூட இருந்தால் நமக்கு க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, யூனோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அந்த டெவலப்பர்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எதுக்காக வந்து சியோன்ஹோவை ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சீக்ரெட்டையே வந்து அவங்கக்கிட்ட இருந்து கேர்ஃபுல்லாக வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து ஒரு டை ஹேட் ஃபேன் இருப்பா இல்லையா? அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம சியோன்ஹோவோட பிரதரை பார்த்தோன்னே அவளுக்கு வந்து க்ரஷ் ஆயிடுது. அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து எல்லா இடத்தையுமே சுற்றி காட்டுறாங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆப்போட செகண்ட் வெர்ஷனோட டெமோ காட்டுறாங்க. ஸோ எதை வச்சு அப்படின்னா, நம்ம மேனேஜருக்கு தான் ஒரு ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? அவளோட அந்த விஷுவல்ஸை காட்டி அவங்களுக்கு வந்து டெமோ காட்டுறாங்க. யூனோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, சியோன்ஹோவை வந்து வெளியே சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அங்கே அவங்க டெவலப்மெண்ட் டீமில் இருக்க ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து சாப்பிட்றது, நடந்து போகிறது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து டேட்டிங் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த பிளானையும் வந்து யூன் தான் போட்டிருப்பான். எங்க ஆஃபீஸில் நம்ம மேனேஜரும் அவங்களோட அசிஸ்டண்ட்டும் இருப்பாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட வந்து சியோனுவை பற்றி அவனோட கேரக்டர் என்ன, அவனோட நார்மல் பிஹேவியர், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தென் டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து போட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோட் பண்ணிடுவாங்க. இவங்க என்ன சியோனுவை பற்றி ரொம்பவே நோண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜருக்கும் சைகை கட்டி அங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, நைஸாக 2 பேருமே எஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு இன்னுமே ரொம்ப அதிகமாக டவுட் வருது. எதுக்காக வந்து அவனை பற்றின விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க இவங்க இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா யூன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அடிக்கடி சியோனோவை வந்து வெளியே அவுட்டிங் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலாக வந்து அவன் கம்பெனியில் வேலை செய்கிறத விட அவள் கூட வெளியே போனது தான் அதிகமாக இருக்கும். லைக் ஷாப்பிங்கு, வெளியே பார்க் போகிறதா இருக்கட்டும், மூவி போகிறதா இருக்கட்டும், சாப்பிட போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக கூப்பிடுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனி சார்பாக வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூஸ்க்கு வந்து சியோன்ஹோட ஃபேன்ஸுமே வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறா அப்படின்னா, எதுக்காக சியோன்ஹோவை வந்து அவங்க ஹையர் பண்ணாங்க அப்படிங்கிறதையே சொல்லுவாள். என்ன அப்படின்னா, இவங்க தான் வந்து அவங்க ஆப்போட செகண்ட் வெர்ஷனுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் நான் எப்படி வந்து சியோன்ஹோவை ரீட் பண்ணுறோனோ, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்க, அப்போ தான் தெரியும் இவனோட ப்ரோட்டோடைப்பை தான் வந்து அவங்க வந்து டெஸ்ட் ரிலீஸ்க்கு வந்து பண்ண போகிறாங்க. இவனுக்கு தான் ஆல்ரெடி கேர்ள்ஸில் பயங்கரமாக ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனோட வெர்ஷனை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். இதை கேட்குற சியோன்ஹோவுக்கு பயங்கரமாக வந்து காண்டாயிரும். ஸோ அவன் வந்து முடிஞ்சு வரும்போது அவளை பார்த்து பயங்கரமாக கத்திடுவான். உன்ன மாதிரி கையாலாகாதவங்கலாம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் உண்மையான உலகத்தில் உங்களுக்கு நான் வாழ பயமா? உங்களுக்கு நீங்கள் யாருமே இல்லையா? இல்லை எல்லாரும் பார்த்து பயப்படுறீங்களா? அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேச அந்த டைமில் என்ன ஆயிரும்னா, அவங்க லிஃப்ட்டில் வந்துட்டுருப்பாங்க. லிஃப்ட் வந்து ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். அவளுக்கு மறுபடியும் என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து காட்ட அங்கே யூன் இருக்கிறனால லைக் சியோன்ஹோ இருக்கிறனால வந்து அவள் என்ன பண்ணிடுவா அப்படின்னா, மயக்கம் போட்டு விழாமல் எப்படியும் வந்து நார்மலாகவே இருந்துடலாம். கரெக்டாக அந்த நேரத்துக்கு அவளோட ஃப்ரெண்டும் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் யூனோட ஃப்ரெண்டு வந்து அவட்ட கேட்டுட்ருப்பான். என்ன அப்படின்னா, இப்போல்லாம் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் நீ வந்து மறைக்க ஆரம்பிச்சிட்ட. முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து ஓப்பனாக இருப்போம். பட் இப்போ என்கிட்ட இருந்தே நீ சீக்ரெட்ஸ்லாம் வச்சுக்கிற. உண்மையை சொல்லு. உனக்கு வந்து சியோனோவை ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இங்கே சியோன்ஹோன் வந்து நம்ம யூனை பற்றி வந்து படிக்க ஆரம்பிப்பான். லைக் 1 ஹவர் லேடின்னு வந்திருக்கும் இல்லையா? எதுக்காக அந்த பேர் வந்துச்சு? ஸோ எதனால்? அவளுக்கு சிம்டம்ஸ்லாம் அடிக்கடி அடிக்கடி வருது இல்லையா? ஸோ அது எதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆர்டிகல்ஸ், நியூஸ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி அவளை பற்றி தேடிக்கிட்டு இருப்பான். எதுக்காக இவன் அதை தேடிட்டு இருக்கான் அப்படின்னா, லிஃப்ட்டில் வந்து பயங்கரமாக கத்தி விட்டுருப்பான் இல்லையா? லைக் நம்ம ஓவராக பேசிட்டோம் போல இருக்குது, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் போல அவளை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கே வந்து என்னன்னா ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும். ஸோ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பான். அடுத்த நாள் என்ன ஆயிரும்னா, திடீர்னு கம்பெனியில் வந்து சர்வர்லாம் என்னென்னா கிராஷ் ஆயிரும். ஸோ இவனும் கம்பெனியில் போய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப
அங்கே போய் அவள் பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே டைமில் சியோனுக்கும் வந்து மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி அவளோட வந்து வீட்டுக்கு வந்திருப்பாள். பட் வீட்டில் வந்து அவள் இருக்க மாட்டாள். அதுக்கு பதிலாக சியோன்ஹோ அங்கே யாரை பார்ப்பான் அப்படின்னா யுவனோட அம்மாவை பார்ப்பான். அம்மாவை பார்த்துட்டு ஆண்டி நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஸோ நம்ம சியோன்ஹோவுக்கு இவனோட அம்மாவை வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இவனும் அடுத்த வார்த்தை பேச போவான். அங்கே தான் கம்பெனியில் க்ராஷ் ஆகிருக்கும் இல்லையா, அதனால இவளோட அந்த ஏஐ வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இதை பார்த்து அவன் என்ன பண்ணிடுவான்னா பயந்து அங்கேருந்து ஓடிடுவான். இவளும் கம்பெனியில் அந்த க்ராஷ் ஆன உடனே வீட்டுக்கு தான் வருவாள். கரெக்டாக வந்து இவன் வெளியே போகிறதையும் பார்ப்பான். இவன் போய் உள்ளே போனால் வந்து அவங்க அம்மாவோட அந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா வந்து எந்த ஒரு மெமரிஸுமே இல்லாமல் புதுசாக ஆரம்பிப்பாங்க. நான் தான் அவங்களோட அசிஸ்டன்ட், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வெக்ஸாகி என்ன பண்ணிடுவானா ஃபுல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுருவான். கம்பெனிலையும் சர்வர் வந்து க்ராஷ் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த டெவலப்பர் டீம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருப்ப தான் சிசிடிவியும் பார்ப்பாங்க எதனால் வந்து க்ராஷ் ஆச்சு திடீர்னு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சோன்னா நம்ம மேனேஜர் இருக்காங்களே நம்ம யுவனோட தம்பி, அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து தூக்கிட்டு போகிறதுக்காக என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா உள்ள சர்வருக்கு வந்திருப்பான். ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவன் ஏதோ பண்ணி தான் சர்வர் வந்து க்ராஷ் ஆகிருக்கும். எங்கள் ஆஃபீஸில் வந்து சர்வர் க்ராஷை வந்து ரெக்கவரி பண்ணிடுவாங்க. பட் என்ன ஆயிரும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல ஏஐ மாடலு, ஸோ அது வந்து அவங்களோட மெமரிஸ் வந்துலாம் க்ராஷ் ஆகிருக்கும். அதே மாதிரி இவங்க செகண்ட் வேர்ஷனுக்காக நம்ம சியோனோட ப்ரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாருங்களா, அவங்களோட பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவும் என்னென்ன இருக்குன்னா க்ராஷ் ஆகிருக்கும். இப்போ சியோனுஹோ தான் அவனோட தம்பி தான் வந்து இதெல்லாம் காரணம் அப்படின்னு தெரியும் இல்லையா, அதனால சியோனுஹோவே முன்னாடி வந்து இதுக்கு தேவையான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன், அந்த ப்ரோட்டோடைப் மறுபடியும் பில்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் ஃப்ரெண்டுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா உன்னால் பண்ண முடியும், மறுபடியும் நாங்கள் எல்லாமே திரும்பி தான் பண்ணணும், எவ்வளோ வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவள் கோவத்தில் கத்திக்கிட்டு இருப்பாள். ஆனால் எங்கள் மேனேஜர் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஏதோ ஒரு ரொம்ப வருஷமாக காதலிச்சு பிரேக்கப்புக்குள்ளே போன மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாமே என்னோடய தப்பு தான், நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதை பார்க்குற யூனும் வந்து அவளும் வந்து ஒரு கட்டத்தில் இப்படி தானே இருந்திருப்பா, யாருமே இல்லாமல் ரொம்ப லோன் இல்லையா, அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவங்க அம்மாவை திரும்பி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏஐ வந்து க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அதே சுச்சுவேஷனில் வந்து அவங்க மேனேஜர் இருக்கிறத பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட மெமரியை வந்து திரும்பி கொண்டு வர பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போயிடுவா. இதை கேட்குற ஃப்ரெண்டுக்கு பயங்கரமாக கோவம். நீ ஏன் இந்த வேலைலாம் பார்க்குற, உனக்கு இது தேவையில்லாத வேலை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லை நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படின்னா இவனு வந்து ராத்திரி பகல்னு உட்காந்து 2 நாளில் வந்து அந்த மெமரிஸை வந்து மறுபடியும் அந்த ரெக்கவர் பண்ணிடுவா. ரெக்கவர் ஆகிருக்கும். பட் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா 100% ஆகிருக்காது. சம் லீக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து இருக்க தான் செய்யும். இவன் வந்து மேனேஜர் வந்து பிரேக்கப் ஆன காய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான் இல்லையா, நம்ம டைஹார்ட் ஃபேனுக்கு தான் அவன் மேலே பயங்கர க்ரஷ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அவள் தான் வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ என்ன தான் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்தாலுமே வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவளுடைய பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் மேனேஜர் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லாமல் நார்மலாக வந்து வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த டைமில் தான் நம்ம சியோன்ஹோக்குக்கும் நம்ம யூனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது யூனை, அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் நம்ம யூனுக்கு வந்து ஒரு கால் வரும். என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலேருந்து ஒருத்தவங்க மிஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவளும் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா தேடுறதுக்காக அங்கே போயிருப்பான். ஸோ அங்கே வந்து ஒரு லேடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க இவளை பார்க்குறப்ப இவள் என்ன கூப்பிடுவான்னா அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. என்னது அம்மாவா, எங்கே இருக்குது அம்மானா, இப்போ வீட்டில் ஏன்னு ஒன்று வச்சுட்டு இருந்தேடி, அது யார், அம்மா தான் இருக்காங்கன்னா ஏதோ ஆளே ஒன்று அனாதை மாதிரி எதுக்கு ஏஐ வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேள்வி வரும். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இவளை பார்த்த உடனே வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. லைக் ஒரு மாதிரி அப்நார்மலாக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவளும் என்ன பண்ணிடுவா, அங்கேருந்து 1 hour டைம் முடிய ஆரம்பிச்சிடுமா. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துடுவா. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹெல்த் கேர் சென்டரில் ஹாஸ்பிட்டலில் வந்து வச்சுருப்பாங்க. அவளுக்கு தான் 1 hour தாண்டின உடனே மயக்கம் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இவளும் ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் தூரமாக வந்துடுவா. மயக்கம் போடுற சுச்சுவேஷனில் கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டு வந்து அவளை பார்த்து வந்துடுவா. ஸோ
அந்த டைமில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இவங்க அம்மா வந்து இவளை தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ கையில் இருந்த வாட்ச் வந்து உடஞ்சிருக்கும். ஸோ வாட்ச்சில் தான் என்ன பண்ணுவானா கரெக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சா, ஓகே ஒரு 5 செகண்ட்ஸ் நம்ம கேப் வேணும் அப்படிங்கிற மாதிரி அலாரம் எல்லாமே செட் பண்ணியிருக்கும். இப்போ அந்த வாட்ச்சு உடஞ்சனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் அவளோட ஃப்ரெண்டு வந்து நான் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாள். இப்போ கம்பெனிலேயும் நம்ம சியோனோட ப்ரோட்டோடைப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்டு வந்து என்ன ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னா எப்படியாவது இவனை வந்து கம்பெனி விட்டு துரத்தி விட்டுறணும், அதான் வேலை முடிஞ்சிச்சுல அவங்க கான்ட்ராக்ட் நான் சீக்கிரமாகவே என் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான தீவிரத்தை வந்து பயங்கரமாக காட்ட ஆரம்பிப்பாள். ஏன்னா அவளுக்கு வந்து சியோனோவை சுத்தமாக பிடிக்காது. அதுக்காக இப்போ ப்ரோட்டோடைப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்து அந்த வெர்ஷன் 2 வந்து லான்ச் பண்ணுறதுக்காக வந்து ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க. பட் எல்லாருமே வந்து ஈவன் வருவா, அவள் தான் வந்து லான்ச் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அவளுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, கையில் வாட்சும் இருக்காது. பட் அதனால் அவள் வீட்டிலேயே இருக்கேன். எங்கள் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுவாள், அந்த லான்ச்சிங் ஈவெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள். ஸோ அந்த டைமில் ஜியோன்ஹோ என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இவனை வந்து வீட்டிலேருந்து கூப்பிட்றதுக்காக போயிடுவான். ஸோ அவன் அங்கேருந்து அவளை கூப்பிட்டு வந்து லான்ச்சுக்கும் சியோனோட அவள் வேற, அதுவும் கையில் வாட்ச் இல்லாமல் இது வரைக்கும் வெளியே போனதே கிடையாது. முறையாக வாட்ச் இல்லாமல் சியோன்ஹோட வந்திருக்கான். ஸோ எதனால் அப்படின்னா சியோனுகான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கையை பிடிச்சே வந்து உள்ள கூப்பிட்டுட்டு வருவான். ஸோ நான் இருக்கேன், உனக்கு அந்த வாட்ச்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து கூப்பிட்டு வருவான். அவளும் வந்து சந்தோஷமாக உள்ளே வருவாள். ஸோ இது வந்து சிம்பாலிக்காக என்ன மீன் பண்ணுது அப்படிங்கிறத வரப்போகிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.